அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். மிக முக்கியமான தகவல் 112வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். ஈரான் தரப்பில் தனது 94வது அலையேவி இருக்காங்க. இப்போ கூட இந்த வீடியோ பதிவு நான் நினைக்கும்போது 4:30 4:30 அங்கே இஸ்ரேலில் ஒரு 2-3 தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு இலக்காகப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. பெரிய தாக்குதல் தொடர்ந்து அங்கே காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸில் தொடர்ந்து போயிட்டு இருந்த பதிவுகளும் பார்க்க முடிந்தது. அதை தாண்டி மிக முக்கியமான பதிவு, 2 விமானிகளை நாங்கள் தட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து விமானிகளை சுட்டு வீழ்த்தினது, இறந்த உடல்களை தேடி இருந்தது, இல்லை உயிரோடு இருக்கக்கூடிய விமானிகளை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லப்பட்ட பல செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கிறது. வேர்ல்டுலே யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனையை, எதிரிகளோட நாட்டுக்குள்ளாரையே போயிட்டு எங்கள் விமானிகளை உயிரோடு பிடிச்சிட்டு வந்த நாடு நாங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அந்த தைரியம் அமெரிக்கா கிட்ட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அடுத்த 48 மணி நேரம் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அமெரிக்கா, உங்களுக்கான இறுதி காலங்கள் நெருங்கி விட்டதுன்னு அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கை. இந்த பக்கம் ஈரான் தரப்பில் உங்கள் எச்சரிக்கையெல்லாம் தேவையே இல்லை, அதை நாங்கள் சிறப்பு செய்தியாக பார்க்குறோன்ட்டு பெரிய அளவுக்கு அரபு நாடுகளையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்ரோ கெமிக்கல் அடிச்சிருக்காங்க, ஆயில் ஸ்டேஷன் அடிச்சிருக்காங்க, கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிருக்காங்க, டீசாலினேஷன் பிளான்ட்டையும் அடிச்சிருக்காங்க. அங்கே இஸ்ரேலுடைய முக்கிய நிலைகளும் அடித்திருக்காங்க. எப்படி 2 பைலட்டை மீட்டாங்க, ஈரான் எப்படி கோட்டை விட்டாங்க, இந்த மாதிரி பல செய்திகளை இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஈரான் என்னதான் ப்ரைடு மூமெண்ட்டாக உணர்ந்தால் கூட, அமெரிக்காவுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு ப்ரைடு மூமெண்ட்டாக உணர்ந்திருந்தால் கூட, ஒரு அருமையான தருணத்தை ஆல்மோஸ்ட் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது அவங்க நாட்டு எல்லைக்குள்ளே ஏறி போயிட்டு ஹெலிகாப்டர் இறக்கி விமானிகளை உயிரோடு பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்றதான் ஒரு கூடுதல் சிறப்பு தகவலாகவே பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசலாம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் முந்தைய பதிவு 111வது அப்டேட்டில் உங்கள்கிட்ட ரீச் ஆனது 10:50. ஆல்மோஸ்ட் 10:50 வந்த செய்தியெல்லாம் அவங்க கிட்ட தொகுத்து வழங்கிட்டேன். ஒரு விமானியை உயிரோடு மீட்டுட்டாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய செய்திகளும் அமெரிக்க ஊடகங்கள் சார்ந்த நிறுவனங்களும் இல்லைங்க 2 விமானியுமே தூக்கிட்டு தான் சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள் இல்லை நாங்கள் பிடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 6-7 அமெரிக்காவுடைய வீரர்களை கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோன்ற மாதிரியான செய்திகள் காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டோன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உண்மையான தகவல் கிட்டத்தட்ட கிடைத்து விட்டதாகவே நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த மாதிரியான தகவலை அவ்வளோ சீக்கிரம் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா விமானிகளை நாங்கள் 2 பேர்த்த மீட்டுட்டோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். சப்போஸ் ஈரான் இல்லை அவங்க மீட்கலை அப்படின்னா நீங்கள் காட்டணும், ஈரான் காட்டணும் இல்லையா, இல்லைங்க உயிரோடு இருக்கிற விமானி இவர் தான் அப்படின்னு காட்டணும் இல்லை. இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட கிடைக்கல. பட் இருந்தாலும் ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்றத இந்த எக்ஸ்தலத்தில் பாருங்கள். எக்ஸ்தலத்தில் என்னென்னா, அமெரிக்காவுடைய ஸ்டேட் மிலிட்ரி மிகப்பெரிய ஒரு சர்ச் ஆப்ரேஷனை நாங்கள் மேற்கொண்டோம். அமெரிக்காவுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு சர்ச் ஆப்ரேஷன் ரொம்ப டேராக எதிரிகளுடைய எல்லை பகுதியில், அதுவும் மழை நிறைந்த பகுதி, அந்த பகுதிக்குள்ளார சேஃப் அண்ட் சவுண்டாக நாங்கள் தூக்கியிருக்கோம். எங்களுடைய ரெஸ்பெக்டட் கொலேனல் அவர்கள் ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதை சரி செய்யக்கூடிய காயம்தான். பட் எதிரிகளுடைய கண்ணில் மண்ணை தூவி அருமையாக எங்களுடைய கமாண்டர் இன் சீஃப், செக்ரட்டரி ஆஃப் வாரோட சேர்மன், ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எல்லாமே இந்த வார் ஃபைட்டரில் பெரிய அளவுக்கு 24 மணி நேரத்தில் பயங்கரமாக ஈடுபட்டு சூப்பராக தூக்கிட்டாங்க. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஒன் ஆஃப் த அனதர் பிரேவ் பைலட். ஒரு வீரர்கள் கூட நாங்கள் மதிப்பு மிக்க வீரர்களை இழக்கவும் மாட்டோம், விடவும் மாட்டோம். அவங்க எந்த பகுதியில் எந்த மூலையில் இருந்தாலும் சென்று தூக்குவோம். அதுதான் அமெரிக்கா. வி வில் நெவர் லீவ் அன் அமெரிக்கன் வார் ஃபைட் பிஹைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்கள் எப்போவுமே எவ்வளோ தான் எந்த நாடாக இருந்தாலும் போய் தூக்கிடுவோம். இனி 2 பைலட்டுமே தூக்கிட்டோம்னாங்க. அப்போ அந்த பதிவில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஏன் இந்த பதிவை பென்டகன் 48 மணி நேரம் எந்த ஒரு நியூஸுமே வெளியிடாமல் வைத்திருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இது இன்னும் தெரிஞ்சதுன்னா பயங்கர எஸ்கலேட் ஆகிருக்கும். ஈரான் ஒட்டுமொத்த இராணுவத்தையும் IRGCயை கொண்டு அந்த இடத்துல குவித்திருப்பாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும்ன்றனால தான் ஃபஸ்ட்டு முதற்கட்ட தகவல் என்னென்னா, எப்போவுமே விமானிகள் அந்த பைலட்லேருந்து எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சிக்னல் இருக்கும், என்கிரிப்டட் சிக்னல் மாதிரி. அந்த சிக்னல் அவருடைய லொக்கேஷனை ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரத்துக்குள்ளார ஒரு விமானியை தூக்கிட்டாங்க. பட் 2வது விமானி தான் அந்த மழை நிறைந்த பகுதி இருக்கிறனால அந்த என்கிரிப்டட் சிக்னல் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்காதனால ரொம்ப லோவில் போய் தேடுறாங்க. அப்போ தான் சுதாரித்த ஈரான் உடனே என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. மக்களே யார் அவங்கள பிடிச்சாலும்
உங்களுக்கு டாலர் கொடுக்குறேன், அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நேற்று இரவு, அதாவது கடந்த ஒரு நாள் 48 மணி நேரம் கழிச்சு ஒரு 6 வீரர்கள் மேலே வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம், ரவுண்ட் பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டரும் 130Jன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரும் பெரிய அளவுக்கு ஏர்கிராஃப்டையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எதிரிகளோட சிக்னலில் ஒட்டுமொத்தமாக முடக்கி அவங்க பகுதிக்குள்ளாரே அந்த ஹெலிகாப்டரை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய விமானியை வந்து 100க்கும் மேற்பட்ட அவங்க டெல்டா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோர்ஸில் வீரர்கள் ஃபுல்லாக 1 கிலோமீட்டருக்கு மேலே ரவுண்ட் பண்ணி அவங்கள உள்ள நுழைய விடியாமல் அந்த விமானியோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நாங்கள் தூக்கணும் அப்படின்றாங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் கிராசிங் சைட் அதுதான். யுஎஸ்னுடைய ட்ரூப் இருக்கக்கூடிய பகுதியில் சுத்தமாக அவங்க 1 கிலோமீட்டர் மேலே ரவுண்டப் பண்ணி பாதுகாத்து உயிரோடு மீட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. கிளம்பும் போது என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய SC-130J வந்து திடீர்னு அவங்களால எடுக்க முடியல. மேபி ஈரான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபோர்ஸ் இடையெல்லாம் ஷூட் பண்ணாங்கல்ல, ஷூட் பண்ணதில் மேபி அது பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் பறக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் மீறி இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரையும் உடனடியாக மற்றொரு ஹெலிகாப்டர் அங்கேருந்து செகண்ட் ஆப்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, அங்கேருந்து வந்து இவங்களை மீட்டுட்டு போயிட்டாங்க. மீட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்களே அதாவது யூஎஸ்னுடைய C-30 வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. அதாவது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்ணுக்குள்ளாரையே எல்லை பகுதியிலிருந்து 250 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிட்டு டெல்டா ஃபோர்ஸ் 50லேருந்து ஒரு 100 வீரர்களை களமிறக்கி ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி IRGCக்கு டஃப் கொடுத்து, இதில் IRGCனுடைய வீரர்கள் 9லேருந்து 10 பேருக்கு மேலே இறந்திருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி செய்தி குறிப்புகள் கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆப்ரேஷன் இது வரைக்கும் வேர்ல்டுல இல்லை வேறு எங்கேயாவது இது மாதிரி யுத்த காலத்தில் எதிரி நாட்டுக்குள்ளே பைலட் பிடிச்சி போய் மீட்டாங்களான்னா ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர் தான். நினச்சி பாருங்களேன், அவங்க ஃபுல்லாக வான்பரப்பே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, எதிரிகள் உள்ளே நுழைஞ்சால் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம், அதனுடைய அடையாளம் தான் F-15E நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். நாங்கள் F-15E சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் ரொம்ப லோவாக அவங்களோட எல்லை பகுதிக்குள்ளாரையே அமெரிக்கா பெரிய அளவுக்கான தேடுதல் வேட்டையை முடுக்கி விட்டுருந்தாங்க. அப்போ கூட இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் தரப்பில் இல்லை நாங்கள் வந்து AC-10 தண்டர் போல்ட்டை கூட நாங்கள் சுட்டு வீழ்த்தணும், அப்புறம் 2 ஹெலிகாப்டரை வந்து சுட்டு வீழ்த்தினா கூட அந்த AC தண்டர் போல்ட்டோட ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தினாலும் அதில் இருக்கக்கூடிய விமானி ஏதாவது அங்கேயும் ஏதாவது இறங்கினாரான்னா அவருமே அங்கே ஈரான் கிட்ட எதுவுமே மாட்டலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இனிமேல் அது வந்து ஒரு புதிராகவே இருக்குது, அது சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் ஹெலிகாப்டர் வந்து இழந்தது உண்மைதான், பட் அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருத்தரை கூட நாங்கள் இழக்கவில்லை. ஒரு விமானம் போனால் இன்னொரு விமானம், ஒரு ஹெலிகாப்டர் போனால் எங்களுக்கு இன்னொரு ஹெலிகாப்டர் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிவிடுவோம், ஆனால் எங்கள் மதிப்பு மிக்க வீரர்கள் எங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஈரான் கண்ணுக்கு தெரிந்து அவங்க வந்து ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக வந்து அவங்க போர் விமானத்தை சுட்டணும், எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். இன்றைக்கி கூட ஈரானுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பெருசாக விமானியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எவ்வளோ இழந்திருக்காங்க தெரியுங்களா, ஹெலிகாப்டர் இழந்திருக்கிறாங்க. C-130 பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் எல்லாமே இழந்து இந்த மிஷன் ஃபெயிலர் எல்லாமே இழந்துட்டாங்க. அவங்க என்ன போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஐயா, ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, மிஷன் ஃபெயிலர் அப்படின்றத விட இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் பொன் போல் பாதுகாத்து இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. ஈரான் தனது தலைவர்களை இது மாதிரி பாதுகாக்க தவறுறீங்க, ஒவ்வொரு வீரருமே வந்து பாதுகாக்க தவறுறீங்க. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தனது வீரர்களை வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக பார்ப்பாங்கன்னா ஒரு வீரர்கள் கூட இழக்கிறதையோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் அவங்கள காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதில் ஈரான் வந்து நாங்கள் ப்ரைட் மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி நான் அப்போ இருந்து இந்த கருத்தை இன்ன வரைக்கும் நான் அடித்து சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன ப்ரைட் மூமெண்ட்டாக இருந்தால் கூட சரி பாஸ், நீங்கள் பல விமர்சனங்களை என் மீது வைத்தா கூட சரி பாஸ், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லை பகுதிக்குள்ளார ஈரானுடைய எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு 2 வீரர்களை 2 ஹெலிகாப்டர் உங்கள் பகுதிக்குள்ளே இறக்கி அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் இந்த வாரை வந்து வேறு மூமெண்ட்டுக்கு கொண்டு போயிருந்துருக்கலாம். இனியோ பார்க்கலாம், இனி அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கலாம். இனி எங்களுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க.
பயணியை மீட்டுட்டோம்ல, இனி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு 48 மணி நேரம் டைமிங் கொடுக்குறோம். அமெரிக்கா வந்து க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போ இந்த சிக்னல் கொடுப்பாங்கன்ற மாதிரியும், மேபி நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பெரும்பாலும் பேசப்படுகிறது. இனி அடுத்தடுத்த இலக்குகளை நாங்கள் தாக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த இலக்குகள் தாக்க போகிறோம், கிட்டத்தட்ட குறி வைக்க போகிறோம், பெட்ரோ கெமிக்கலை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஈரானுடைய லார்ஜஸ்ட் பெட்ரோ கெமிக்கலை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்ற மாதிரி அந்த ஃபேக்ட்ரி அடிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க அடுத்த ப்ரொடக்ஷன் யூனிட்டோட மிகப்பெரிய ஒரு சார்ந்து இருந்தது. பதிலுக்கு இவங்க மறுபடியும் அடிக்க ஆரம்பித்ததெல்லாம் தாண்டி ஹெஸ்புல்லா அன்றைக்கி ஒரு கிளைம் பண்ணாங்க பாரு, பெரிய ஷாக்காக இருந்தது. நாங்கள் போர்க்கப்பலை ட்ரை பண்ணோம், க்ரூஸ் மிசைல்ஸ் மூலிமா இஸ்ரேலுடைய போர்க்கப்பலை அடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக சேதாரம் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் முதல் முறையாக இஸ்ரேலுடைய போர்க்கப்பலை நாங்கள் தாக்குதல் எய்ம் பண்ணோம், கண்டிப்பாக சேதாரம் ஆகிருக்குன்னு கிளைம் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் எந்த அறிவிப்புமே வரல. பதிலுக்கு அவங்களோட அறிவிப்பு பெய்ரூட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வெளியேற சொல்லி தாக்கல் நடத்தப்பட்டது. இன்னும் ஒரு லெபனானில் ஒரு 3 பகுதியை அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க. வெளியேற சொல்லிட்டு முழுமையாக அந்த கட்டிடங்கள் ஆல்மோஸ்ட் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஏவி இருக்காங்கன்ற அடிப்படையில் இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. பெரிய அளவுக்கான உயிர்கள் இழந்திருக்கலாம், சேதாரமாயிருக்கலான்ற மாதிரி வந்து லெபனான் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. சரி, இந்த லெபனான் அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில் நடத்தப்பட்ட பெய்ரூட் பக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல், அது இல்லாமல் லெபனான் ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்னைப்பர் மூலிமா தொடர்ந்து எதிரிகளை வேட்டையாடிட்டு இருக்கோம், அவங்களால உள்ளே முன்னேற முடியாமல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தா கூட பெரிய அளவுக்கு ஃபெயிலர் ஆகிருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அந்த வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் அடித்த அட்டாக்கையும் இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவோட அட்டாக்கும் பார்க்க முடியுது. பட் ஆனால் அவங்க எமினி ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சிம்பிள், நாங்கள் கொத்து குண்டுகளை வீசியிருக்கோன்றாங்க. இத்தனை நாள் நாங்கள் வெறும் ஏவுகணைகளை மட்டும் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க. பட் முதல் முறையாக நாங்கள் கிளஸ்டர் மியூனேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய ஷாக்கிங் தான். கிளஸ்டர் கொத்து குண்டுகள் வழக்கமாக ஈரான் அனுப்புனாங்க. பட் இந்த தடவை முதல் முறையாக ஹவுதிகள் கிளைம் பண்ணுறாங்க. அதனால தான் என்னமோ மொத்தம் ஒரு 3-4 பகுதியில் இன்றைக்கி இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேலில் இப்போ நான் ஜஸ்ட் நோ இந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன், ஒரு 3:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரிய ஒரு அட்டாக் பார்க்க முடியுது. அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் ஹவுதிகளும் ஆல்மோஸ்ட் அந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அதாவது இஸ்ரேலினுடைய ட்ரோனுடைய முக்கிய ஃபேக்ட்ரி பெட்டா டிக்வா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏரோசால் ஏவியேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனியை நாங்கள் முழுமையாக அடிச்சிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 தாக்குதல்லாம் தாண்டி திடீர்னு இன்றைக்கி பென்குரியன் விமான நிலையத்தில் அவள் எவ்வளோ சீக்கிரம் மக்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றிருக்காங்க. நிறைய எம்ப்ளாய் சம்திங் ஏதாவது கசிவாக இருக்குமா, இல்லை பெட்ரோ கெமிக்கல் ஏதாவது அடித்ததில் வேறு ஏதாவது கசிவாக இருக்குமான்னு என்னன்னு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள், இஸ்ரேல் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த வீடுகளாக எதுவுமே இல்லாத அளவுக்கு தஹரேயா அப்படின்னு சொல்லுவாங்க, அது போன்ற பகுதிகள்லாம் அடிச்சிருக்காங்க. லெபனானுடைய தலைவர், அவர் பேர் என்ன, பிரசிடென்ட் ஹவுன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் ஏற்கனவே அம்பாசிடர் வெளியேற சொல்லிட்டோம், ஈரானுடைய அம்பாசிடரை. ஆனால் அதுக்கப்புறம் வெளியேறலன்னு நம்ம சொல்லும்போது அவருக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாதுங்க, யாருமே கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர். இனி அவர் அதையும் மீறி வெளியேறல அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு ஃபார்மல் பொசிஷன், அவருக்குன்னு நாங்கள் எந்த ஒரு ரெஸ்பெக்டோ எந்த ஒரு மரியாதையும் இங்கிருந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். அதாவது ஈரான் இங்கே இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிவுகள். ஹெஸ்புல்லா ஸ்னைப்பர் ஷாட் மூலயமா அடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து இஸ்ரேல் நிலைகளை அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அங்கே ஹெஸ்புல்லானுடைய தஹரேயா அப்படின்ற ஒரு பகுதியும் அடுத்தடுத்து முன்னேறும் போது ஒரு சில கிராமங்கள் ஃபுல்லாக வெடி வச்சு வந்து தகர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த சமயத்தில் ஹெஸ்புல்லாவுக்கான ஆயுதங்கள் சிரியாவிலிருந்து மொத்தம் ஒரு 6 பார்டர் இருக்குது. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே டமாஸ்கஸும் சரி, மேலே இருந்து வளைச்சி பார்க்கும்போது தெரியும். இந்த 6 பார்டரை தான் ஆயுதங்கள் உள்ள அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தோணுது அவங்களுக்கு. அதனால் இந்த பார்டர் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம். சிரியா நீங்கள் வந்து இது தடுக்க தவறிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னாங்க. அதனால் சிரியாவுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு பதற்றம் மறுபடியும். ஏன்னா இந்த எல்லை பகுதியிலிருந்து தான் ஆயுதங்கள் வருது. அது குறிப்பாக இன்றைக்கி வந்து அவங்க இஸ்ரேலினுடைய போர் விமானங்களை நாங்கள் கிட்டத்தட்ட இலக்குகளை வச்சு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே சர்வசாதாரணமாக ஈரான்லேருந்து இன்னுமே கிடைக்கிதுன்றதான் இஸ்ரேலுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இந்த எல்லை பகுதியை நாங்கள் இனி அடிக்க போகிறோம், சிரியா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுத்த டேட் இன்னும் முடியல, இன்னும் 48 மணி நேரம், அப்படி இல்லைனா அது
இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அவங்க ஓப்பன் பண்ணலாம், ஹெல்லுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்த உடனே அவங்க எந்த ஹெல்லுக்குனாலும் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் தயாராக இருக்கோம். அதை விட உங்கள் பங்காளிங்க, அதாவது இப்போ எங்கள் பங்காளிங்க இல்லை, அவங்க அரபு நாடுகள் இருக்கிறவங்க இனிமேட்டு எங்கள் பங்காளிங்களே கிடையாது, எங்களுக்கு எதிரிகள் ஆகிட்டாங்க, அவங்கள தான் இதுக்கப்புறம் நாங்கள் குறி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் இருக்கக்கூடிய ஆயில் மினிஸ்ட்ரியோட பில்டிங், பவர் பிளான்ட்டு, டீசாலினேஷன் சைட்டு, ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிருக்காங்க காலையில். அப்புறம் யூஏஇயில் வந்து எனர்ஜி சைட்டை டார்கெட் பண்ணியிருக்கோன்றாங்க. தொடர்ந்து அங்கே டெப்ரீஸ் விழுந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பஹ்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்களும் அங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த எண்ணெய் கிடங்குகள் இருக்குது, அதையும் அடிச்சிருக்காங்க. இந்த 3 நாடுகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி GPICன்னு சொல்லுவாங்க, அதில் நம்பர் ஆஃப் அட்டாக் வந்து காலையிலேருந்து நிகழ்ந்துட்டு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. சவுதி அரேபியா வந்து சிரியாவுக்கு ஒரு கண்டனம் கொடுக்குறாங்க. ஏன்னா சிரியாவோட டமாஸ்கஸில் யுஏனுடைய எம்பசி இருக்குது, அந்த எம்பசிக்குள்ளார போராட்டக்காரர்கள் ஃபுல்லாக உள்ளே பூந்து அடித்து நொறுக்கிட்டாங்க, ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதனால் ஒரு எம்பசியை காக்க தவறிய சிரியா இது வந்து நாட் குட்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சிரியாவும் சரி ஈராக்கும் சரி தொடர்ந்து உள்நாட்டில் பெரிய ஒரு போராட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆதரவுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழ்நிலை வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பகுதியில் அசர்பைஜானுடைய ஆலியோ அவர்கள் பெசஸ்கியன் அவர்களை பார்த்து நீங்கள் எங்கள் பிரதர், இதுக்கப்புறம் எங்கள் பிரதர் நாடுகளுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு நான் உதவ போகிறேன், ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவ போகிறேன்னு சொல்கிறாரு. இதுதான் ஈரானுக்கு பயமே. நீங்கள் உதவி பேரில் வந்து ஏதாவது எசுக புசுகாக பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது தான் இப்போ ஈரான் பல முடங்கு வந்து சிந்திப்பாங்க. ஏன்னா இவங்க முன்னாள் அதிபரை முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசர்பைஜான் போயிட்டு ஒரு பெரிய டேமை திறந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தானே இறந்தார், அதனால் அதெல்லாம் மனசுக்குள் வைப்பாங்க. திடீர்னு அசர்பைஜான் ஓடி வந்து பாசம் காட்டுறாங்களே ஈரான் மீதுன்றது இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. பட் ஈரான் எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு ஒரு சந்தேக பார்வையாக இருக்குது, வேறு யாருனாலும் நம்புவேன் நான். அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஆலியோ அவர்கள் ஈரான் கிட்ட நெருக்கமாக இருக்கிறத விட அமெரிக்கா கிட்ட பல கட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட அமெரிக்காவை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். பல வருட யுத்தத்தையும் பல வருட பிரச்சனையும் எங்களுக்கு அர்மீனியா அசர்பைஜானோட பிரச்சனை தீர்த்து வைத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி திங்க் பண்ண வேண்டியது நம்ம இல்லை, ஈரான் அசர்பைஜானுடைய நட்பு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.